ஹாய், நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி ரைஸ்க்கு சூப்பரான கிரேவி பார்க்கலாமா? வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து கருணைக்கிழங்கு வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி அரிஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு கொஞ்சம் புளி, உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஸோ இது வந்து அரிப்புத்தன்மை வராமல் இருக்கிறதுக்கு தான். ஸோ இதுக்கான மசாலா வந்து பார்த்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு, பூண்டு, அதுக்கப்புறம் வெங்காயம். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் அதை எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஜஸ்ட்டு வந்து லைட்டாக வதக்கினா போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய். இதை நீங்கள் பச்சையாகவும் அரைச்சி சேர்த்துக்கலாம், இல்லைனா லைட்டாக ஆயில் விட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து தேங்காய் விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டு அந்த மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு பாட்டில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து கடுகு, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு ஆனியன் வந்து சாப் பண்ணி ஆட் பண்ணியாச்சு. மிளகுத்தூள், மிளகாத்தூள் இந்த 2 சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளி வந்து எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். இது கூட வந்து கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சள் தூள் இதை ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற இந்த கருணைக்கிழங்கு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம மசாலா ஒன்று தயார் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து இது கூட அரைச்சி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது குழம்பு கொதித்து வந்துச்சுன்னா நம்ம லைட்டாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். செமையான கிரேவி. இது குழம்பு பதத்தில் சாப்பிட்ணுன்னா அப்படியே இறக்கிடலாம், இல்லை கிரேவினா கொஞ்சம் விட்டு இறக்கிக்கலாம். இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க.